ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா? ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு நமக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். பெரியாருடைய நெஞ்சிலே வைத்திருக்கக்கூடிய முல்லை நான் எடுக்கிறேன் என்று கலைஞர் சொல்லார் என்று சொன்னால், இதனுடைய கால வரையறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நான் வரக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், தம்பி ராஜீவ்காந்தி வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கமுதி என்கின்ற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் 19ஆம் நூற்றாண்டிலே நுழைவதற்கு போராடினார்கள். அதை ஒட்டி மதுரையில் இருக்க கோயிலிலே போராடினார்கள், மாயோரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களிலே போராடினார்கள். இப்படி ஒவ்வொரு கோயிலிலும் ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தி அதற்கான உரிமையை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், இது அவர்களுடைய ஏகபோக சொத்தாக ஒரு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயில். நந்தன் போய் கேட்டான், சற்றே விலகிரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குது என்றுதான் கடவுள் சொன்னானே ஒழிய நந்தனை உள்ளேவா என்று கூட கடவுள் அழைக்கவில்லை என்ற விமர்சனங்கள் அன்றைக்கு ஆண்டவன் மீது கூட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் உண்டு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.